ஒரு சாதாரண மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த பருப்பு கடையத்துக்காக குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்காக ஒரு மத்து செய்வோம். அந்த மத்து வந்து வேப்ப மரத்தில் தான் செய்யணும்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. வேறு மரத்தில் செய்தால் அதை எடுத்து போட்டுருவார். எம்பா வேப்ப மரம் கசப்பாக இருக்குமே, அதில் போய் பருப்பு கடைஞ்சா அந்த பருப்பு கசப்பாகுதுன்னா அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு உள்ளே போகணும். அதுவும் அந்த வயசில் தான் அது உள்ளே போகணும். அப்போ தான் அது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மத்து செய்தால் கூட எந்த மரத்தில் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு உப்பு தட்டுன்னு ஒன்று இருக்கும் சார். அந்த காலத்தில் உப்புங்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம். அது வந்து பலா மரத்தில் செய்திருப்பாங்க. அதில் உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மரத்தில் அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களாக தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது சார். இப்போ நான் உட்காந்துங்கிறது வந்து வாத்தியார் சேர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ரொம்ப குள்ளமாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஹைட்டு தூக்கி இருக்காது. முதுகு வரைக்கும் கழுத்து வரைக்கும் படிஞ்சதுன்னா வாத்தியார் உட்காந்தா தூங்கிடுவாராம். அதனால் அது வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக தோண்டி இருப்போம். அது எல்லாம் நினைப்பாங்க வாத்தியார் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது மரத்தச்சர்களாக பார்த்து தேய்ச்சி கொடுத்தது. அது அந்த பட்டக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு அதே மாதிரி 2 கை வச்சு ஒரு கம்பீரமாக அந்த காலத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்காகவே அந்த சேருங்கள்லாம் கூட இந்த மரத்தச்சர்கள் நல்லாவே வடிவமைச்சிருக்கிறாங்க. தேர் செய்கிறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாதத்தில் 6 மாதத்தில் செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. புங்க மரத்தடியில் அவ்வளோ சுகம் கிடைக்கும். அதில் ஆக்சிஜன் அதிகமாக வரும் சார். ஒரே ஒரு சொட்டு வெயில் கூட வராது. நிழல் அவ்வளோ அருமையாக இருக்கும். மரம் வந்து எல்லாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மரத்தை வந்து வெட்டணும். முத்தனை மரங்களை வெட்டணும், இளைய மரங்களை நடவு செய்யணும். முத்தனை மரங்கள் வெட்டலைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காடு பற்றி எரியும். நீங்கள் இந்த மாதிரி டிவியில் பார்த்துக்க வேண்டியது தான். அதனால் முத்தனை மரங்களை வெட்டி எடுத்துடணும் சார். இளைய மரங்களை நடவு செய்யணும். ஒரு தலைமுறை செஞ்சு செய்ய முடியாமல் பாதியில் நின்ன கால் தேர்லாம் உண்டு, அறத்தேர்லாம் உண்டு. அதுக்கடுத்து அவருடைய மகன் வந்து அதை நடத்தி ஒரு 3/4 தேரோடு முடிச்சுட்டு போன வேலைப்பாடுகள்லாம் உண்டு. இப்போது இந்த காலத்தில் கொஞ்சம் மிஷினரிஸ் இருக்கிறதுனாலையும் ஆட்கள்லாம் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வேகமாக செஞ்சு ஒரு ஆண்டு 2 ஆண்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் சின்ன சின்ன தேர்கள் நாங்கள் செய்துட்ருக்கிறோம். உங்களுடைய மகன் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த பிஸ்னஸில் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா? கண்டிப்பாக. இது வந்து இந்த துறை வந்து ஒரு அருமையான துறை. நான் என்னுடைய பையனுக்கு சின்ன குழந்தையிலேயே அதே உளி சுற்றி வாழை வச்சு கொடுத்து தான் நான் விளையாடுறதுக்கே நான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளுமே மரத்தச்சர்களாக தான் நான் உருவாக்கியிருக்கிறேன். இது ஒரு அருமையான தொழில் மட்டும் இல்லை. இதில் பணம் சம்பாதிக்கணுமோ இல்லையோ நிறைய ஆட்களை சம்பாதிக்கலாம். ஆத்ம திருப்தியோடு இருக்கலாம் சார். இதில் சில மரங்களோட முக்கியத்துவங்கள் பற்றி சொல்ல முடியுமா? வேப்ப மரம் வந்து வெயில உள்வாகும். வேப்ப மரத்தை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அனல் வரும், வெளியே வரும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மரம். ஆனால் அத்தி மரம் வந்து அந்த மாதிரி எரியாது, வரும் புகை தான் வரும். ஏன்னா அது வந்து நிலவை உள்வாங்கும்.